Hello everyone, welcome back to my channel Sara Designs. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜஸ்ட் 30 மினிட்ஸில் அளவு பேண்ட் யூஸ் பண்ணி பேண்ட் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ எக்ஸஸ் பாடி லைன்லேருந்து 5XL பாடி லைன் வரைக்கும் இந்த பேண்ட் ஸ்டிச் பண்ண எவ்வளோ மீட்டர் தேவைப்படும்னு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேப்ரிக் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து செல்வேஜ் சைடு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டு சைடு, ஓகேங்களா. ஸோ டபுள் ஃபோல்டு வந்து நான் ஃபேப்ரிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா மேலே வந்து 2 இன்ச்சஸ் பெல்ட்டுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் அளவு பேண்ட் எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த டுட்டோரியலில் யூஸ் பண்ணியிருக்கிறது இது வந்து ஸ்ட்ரெயிட் பலாசோ பேண்ட் தான். ஸோ இது வந்து ஃபோல்டிங் சைடு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அடியில் வந்து ஃபேப்ரிக் போட்டுக்கோம் இல்லையா, ஸோ கரெக்டாக வந்து அந்த ஃபோல்டு லைனுக்கு மேலே நான் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அளவு பேண்ட் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு நான் ஃபேப்ரிக் மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து சைட் சீமுக்கு நான் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐஃபன் எல்லாமே நான் வந்து லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளெஃப்ட்டு மார்க் பண்ணுறோம். ஸோ இது வந்து கிளெஃப்டோடைய ஸ்ட்ரெயிட் லைன். இது அப்படியே இது வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த பாயிண்ட் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அதை கிளெஃப்ட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த கிளெஃப்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டம் லைன் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் சீம் லைன் வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளெஃப்ட் லைன் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எண்டு வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ பேண்ட் கட் பண்ணியாச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் சைடு இருக்கும். ஸோ அதுவும் வந்து நம்ம மிடில் கட் பண்ணி அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு 2 லெக்காக வந்து செப்பரேட் ஆகும். ஸோ இப்போ இருந்து இதிலேருந்து ஒரு லெக் வந்து செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா 2 ரைட் சைடு ஒன்றா சேர்த்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது கிளெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸில் நான் வந்து தையல் போட்டிருக்கேன். இப்போது இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி நம்ம நார்மலாக பேண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 கிளெஃப்ட்டு ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிளெஃப்ட் லைன். ஸோ கிளெஃப்ட் பொறுத்த வரைக்கும் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் விட 1 இன்ச் அதிகமாக இருக்கணும். ஸோ ஃப்ரண்ட் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ ஃப்ரண்ட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா 1 இன்ச் மட்டும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ பேக் கிளெஃப்ட் விட ஃப்ரண்ட் கிளெஃப்ட் வந்து 1 இன்ச் கம்மியாக இருக்கணும். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த கார்னர் இருக்கும். நான் வந்து அந்த 1 இன்ச் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு நான் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் வரைக்கும் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்காக நான் வந்து அது ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் கிளெஃப்டோடைய லென்த்து. இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த பலாசோ பேண்ட் வந்து எப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு தெரியணும்னா அதுக்கு ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே பாட்டம் 2 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுருக்கோம். ஸோ அது டபுள் ஃபோல்ட் பண்ணி நான் வந்து 1 இன்ச்சு வித்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இங்கே மிடில் வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுவும் நம்ம 1 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸில் நான் வந்து தையல் போட்டிருக்கேன். தையல் போட்டு ஓவர்லாக் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பெல்ட் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் போடுங்க. தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம பெல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ அந்த பெல்ட்டுக்கான ஸ்டிச்சிங் அலவன்ஸ் லைன் அதை அப்படியே நான் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வேஸ்ட்டு ஃபுல்லாகவே நான் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் என்ன பண்ணேன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வேஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு இது வரைக்கும் தையல் போட்டு முடிக்கிறேன். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 inches கேப் விட்டு நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். பிகாஸ் அப்போ தான் நம்மளால் வந்து எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போது அளவு பேண்ட் எடுத்துக்கோங்க. இப்போது வேஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. 15 inches இருக்குது ஹாஃப் வேஸ்ட்டு. அப்போ ஃபுல் வேஸ்ட் எவ்வளோ 30 inches. ஸோ 30 inches ப்ளஸ் 1 inch வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ 31 inches நான் வந்து எலாஸ்டிக் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எலாஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டில் வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆல்ரெடி நம்மக்கிட்ட அளவு பேண்ட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து கட் பண்ணி நம்ம கடகடன்னு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 எட்ஜும் வந்து மேலே மேலே வச்சு ஓவர்லேப் மாதிரி இந்த மாதிரி வச்சு 2 ஸ்டிச் வந்து ஸ்ட்ராங்காக வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போது அந்த எலாஸ்டிக்கை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டதுக்கு அப்புறமா எலாஸ்டிக்கை இந்த மாதிரி நல்லா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக்கில் அந்த கேதர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ நீங்கள் நல்லா இழுக்கும்போது இந்த மாதிரி கேதர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் மிடில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஸோ பேக் ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பேக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா இந்த எலாஸ்டிக்கை நான் இந்த மாதிரி நல்லா வந்து இழுக்கிறேன். இழுத்து தான் நான் வந்து தையல் போடுறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த துணியில் அந்த சுருக்கம் வந்து ரொம்ப நீட்டாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த சுருக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாகவும் இருக்கணும். ஸோ நீங்கள் கரெக்டாக இழுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலே அந்த கேதர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக தான் ஃபார்ம் ஆகும். ஸோ நான் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அங்கேயே முடிச்சுட்டு பேக் ஸ்டிச் போட்டு இதை வெளியே எடுத்துடுறேன். ஸோ நான் வந்து மிடில் தான் ஒரு தையல் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு தையல் அண்ட் கீழேயும் ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. ஸோ உங்கள்கிட்டயும் அளவு பேண்ட் இருக்குது அப்படின்னா குவிக்காக 30 minutesல இந்த மாதிரி ஒரு பேண்ட் வந்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டுட்டோரியல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டுட்டோரியலோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until that please stay tuned. Thanks for watching.